வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காளான் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல காளானை வந்து சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் வச்சு முதல்ல சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இது போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் இந்த 4 ஸ்பைசஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரமும், அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா மட்டும் இதில் சேர்ப்போம். அந்த காரம் மட்டும்தான். குருமா வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் நான் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு வேணும். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடித்து வச்சுக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது சூப்பராக இருக்கும் இந்த குருமா, ஒயிட் குருமா. பூரி சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஒயிட் குருமா கிடைக்கும். இது நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. காளான் வந்து 200 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் காளான், 2 கேரட்டு, ஒரு 50க்கும் குறைவான ஒரு பீன்ஸ், ஒரு 10 போல் ஒரு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இப்போ பெரட்டி விட்டுடலாம். பெரட்டி எல்லா இடமும் நல்லா வதங்கிட்டு இதை வந்து போட்டு மூடி வைக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். வேறு எந்த இதுவும் கிடையாது. தேவையான உப்பு நல்லா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. தேவையான உப்பு முதலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் காயோட உப்பு வந்து நல்லா பிடிச்சி வரும். இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு செம்புலேருந்து 1 செம்பு காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிறணும். காயை வந்து இப்போ காளானை வந்து சுடுதண்ணியில் போடும்போது காளான் வந்து கரையாது. அதுக்கு தான் சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ கரம் மசாலாவும் போட்டு பெரட்டிட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான இதுவும் கூட. எப்போயுமே வந்து உருளைக்கிழங்கே சேர்த்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மாதிரி ஸ்டைலில் நல்லாயிருக்கும். ஒயிட் குருமா ஏற்கனவே நம்ம எல்லா காயும் போட்டு ஒரு ஒயிட் குருமா செஞ்சுருப்போம். இப்போ காளானை போட்டு இப்போ தான் ஒயிட் குருமா நம்ம செய்கிறோம். இது ஒரு ஸ்டைலில் வந்து செய்கிறது. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு காய் வந்துட்டு வேகிறதுக்கு நான் 2 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பு மாதிரி தான் இருக்கும். எந்த மசாலாவும் பெருசாக சேர்க்கலை இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து அரைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 போல் முந்திரி பருப்பு, உடச்ச முந்திரி 15 போல் ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், இது கூட நீங்கள் வேணும்னா பொரிகடலை சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, இதுவே திக்காக தான் வரும். இப்போ நல்லா அந்த ஸ்டீம்லாம் அடங்கி திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பு மாதிரி வரும். காளான் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், களைஞ்சிருக்காது, அப்படியே முழுசாக தான் இருக்கும் வெந்து. நம்ம சுடுதண்ணியில் போட்டால் மட்டும்தான் இப்படி வரும், இல்லைனா காளான் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஒன்றா ஊற்றி ஒரு 2 கொதி மட்டும் கொதிக்க விட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா திக்னஸ்க்கு வேணும்னா நீங்கள் பொரிகடலை அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம அரைச்சிருக்கலாம். நான் பொரிகடலை அரைக்கலை. இதுவே கொதி வரும்போது கொஞ்சம் திக்காக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட கரைச்சி ஊற்றலாம், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சைடில் பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன். சப்பாத்திக்கு தான் இது மெயின் சைடிஷாக நான் வச்சுருந்தேன். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ரொம்ப மசாலா கம்மியாக மைல்டாக ஒரு குருமா வேணும் அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. எல்லா காயும் நறுக்கி வச்சு குக்கரில் ஒன்றா போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அந்த விசில் வர்ற கேப்லேயே இதை நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஊற்றின அந்த மேலே ஊற்றின அந்த எண்ணெய் எப்படி தெளிவாக நிற்கிதுன்னு. இந்த முந்திரி பருப்பே நல்லா ஒரு ரிச் க்ரீமியாக கொடுக்கும். அப்படியே இந்த குருமா வந்து அப்படியே க்ரீமி டேஸ்ட்டில் வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது பண்ணிடுச்சு. நான் குறைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நான் தூவலை. இப்படி சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக வந்துருச்சுன்னு தெரியும். எனக்கு இந்த திக்னஸ் போதும். இதை விட திக்னஸ் வேணும்னா நம்ம கண்டிப்பாக பொரிகடலையோ இல்லைன்னா கடல மாவோ கரைச்சி ஊற்றணும். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு கையிலே பிக்கிற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சூடு சரியான சூடு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் குருமா. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.